ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் பிளான்ட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் ஏலக்காய் பிளான்ட் வந்துட்டு எப்படி காய்கள் வைக்கும், ஏலக்காய் வந்துட்டு பிளான்ட் எப்படி இருக்கும், இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பிளான்ட்டை வந்துட்டு காட்டுறோம். இதுதான் ஏலக்காய் பிளான்ட்டு. காய்கள் வைக்கிதுன்னா கீழே தான் வைக்கும். பாருங்கள், பாக்ஸட் 8 days கழித்து நம்ம இந்த பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம். உள்ளார எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மழையினால் ஒரு மாதிரி வந்துட்டு ஈரத்தன்மை அப்படியே இருக்கிறதால வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு பாக்ஸ் வந்துட்டு நனைஞ்ச மாதிரி ஆகிடுது. மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நான் இந்த எடுத்து பார்க்குறேன், எடுக்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டு கிடையாது, அதாவது சீட் க்ரோன் பிளான்ட்டு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காய்கள் வச்சுருந்த பிளான்ட்டு தான். இது பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டாக வந்துட்டு இந்த பாக்ஸோடு கட்டியிருக்காங்க. இப்போ நான் அதை வந்து கட் பண்ணிட்டேன். பாருங்கள், திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதில் கட்டியிருக்கிற மாதிரி இருக்குது. அதையும் நான் கட் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் எடுக்கிறேன். பாருங்கள், ஏலக்காய் 3 விதமாக வந்துட்டு ப்ராபகேட் பண்ணுறாங்க. ஒன்று விதையிலேருந்து பண்ணுறாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா ரைசோம் அதுலேருந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்கிறது அந்த அளவுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆகலை. இருந்தாலும் வந்துட்டு அந்த மெத்தட் வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 3 மெத்தடில் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரைசோம் இது தான் வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காய்கள் வச்சுருந்த ஒரு பிளான்ட்டு தான். அதோட இது நம்ம இப்போ வெளியில் எடுக்கிறோம். கவரை வந்துட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் எடுக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஆல்ரெடி காய்கள் வச்சுருந்த ஒரு செடியிலேருந்து நம்ம செப்ரேட் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம செப்ரேட் பண்ணி அதை வந்துட்டு ப்ராபகேட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு நம்ம இதை செப்ரேட் பண்ணி இதை ப்ராபகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து ஆல்ரெடி காய்கள் வச்சுருந்த ஒரு இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்துட்டு நிறைய ப்ராபகேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணி இதை வந்துட்டு செப்ரேட் பண்ணி வெளியில் எடுத்தாச்சு. இது ஆல்ரெடி நல்ல காய்கள் வச்சுட்டு இருந்த ரிசம் தான். இது பொறுத்த வரைக்கும் ஏலக்காய் இது தான். இது பொறுத்த வரைக்கும் நம்ம பிளான்ட்டை நட்டோம்னா அடுத்த சீசன்லேயே பார்த்திங்கன்னா பூக்கள் வச்சு காய்கள் வைக்கும். பொதுவாக இந்த ஏலக்காய் செடி எங்கே நடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு கீழே கால் இழுத்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா நடுவாங்க. இது பொறுத்த வரைக்கும் சீட் ப்ராபகேட் பண்ண பிளான்ட்டு கிடையாது. இது வந்துட்டு ஏலக்காய் ரைசம்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு மெத்தட். இது வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு இந்த மாதிரி பிளான்ட் வந்துட்டு சேல்க்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இது பொறுத்த வரைக்கும் நம்ம பிளான்ட்டை மாடியில் வளர்க்குறதுக்காக வளர்த்து இதில் நிறைய காய்கள் நம்ம எடுக்கணும் அந்த ஒரு எண்ணத்தினால இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் வச்சோம்னா அடுத்த சீசனில் காய்கள் நம்ம எடுக்கணும். அதுக்காக நம்ம வந்து ரைசம் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் ஃபஸ்ட்டு தடவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ட்ரை பண்ணுறோம், வேறு யாரும் வந்துட்டு கிடையாது. ரைசம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்துட்டு ஏலக்காய் தோட்டம் ஆல்ரெடி வச்சுருக்கவங்க அவங்க பிளான்ட்டை செப்ரேட் பண்ணி அவங்களோட ஏலக்காய் தோட்டத்தை வந்துட்டு அப்படியே பெருசு பண்ணுறதுக்காக வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரைசோமை வேறு யாருக்கும் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ஃபார்மர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஒரு ஃபார்மர்ஸ் புதுசாக வந்துட்டு ஒரு ஏலக்காய் தோட்டம் அமைக்கணும்னா வந்துட்டு அவங்க சீட் க்ரோன் பிளான்ட்டை நட்டு தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணி காய்களை வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருப்பாங்க. இங்கே நம்ம பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் ரைசோம் பிளான்ட் இந்த சின்ன பாட்டில் தான் நட போகிறேன். இந்த சின்ன பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மண் கலவை தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மளோட மண் கலவை எப்படி இருக்குன்னு நல்லா வெல் ட்ரைன் ஆகக்கூடிய மண் கலவையில் இந்த ஏலக்காய் ரைசோம் பிளான்ட்டை நடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோகோபீட்டை நம்ம ஆட் பண்ணவே கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். கோகோபீட்டை ஆட் பண்ணனா வந்துட்டு பிளான்ட் வந்துட்டு செத்து போயிடும். ஏன்னா நிறைய தண்ணியை வந்துட்டு கோகோபீட் வந்து உறிஞ்சி வச்சுக்கும். அதுவும் இல்லாமல் pH லெவல் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி விட்டுரும் இதை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த பிளான்ட்டை நம்ம நடுறோன்னா வேறு எந்த மட்டம் இருக்கோ அந்த மட்டத்துக்கு மட்டும்தான் நம்ம மண்ணை போடணும். அதுக்கு மேலே நம்ம மண்ணை போட்டோன்னா ரொம்ப ஈரம் இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா இதோட தண்டு வந்து பார்த்திங்கன்னா அழுகி போயிடும். வேர்கள் வந்துட்டு அழுகாது, தண்டு பார்த்திங்கன்னா அழுகி போயிடும். அதனால தான் இதுக்கு மண்ணை போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதாவது வேர்கள் எந்த மட்டம் இருக்கோ அந்த மட்டத்துக்கு மட்டும் நம்ம மண்ணை போட்டு நொச்சன்னு தண்ணி ஊற்றாமல் கம்மியான அளவு தண்ணி ஊற்றி விட்டால் போதும். இப்போ நம்ம கரெக்டான மட்டத்துக்கு நம்ம இந்த பிளான்ட் வந்துட்டு நட்டாச்சு. கம்மியான அளவு தான் நான் தண்ணி ஊற்றுறேன், ரொம்ப அதிகமாகவும் கிடையாது. இதே மாதிரி தான் லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டால் போதும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமான ஒரு வாழை மரம் வளர்க்குற மாதிரி தாங்க. வாழைக்காய் கண்ணோட ரைசம் நம்ம எப்படி நடுவோம்
ரொம்ப அதிக அளவு பள்ளம் தோண்டி இந்த வாழைக்காய் கண்ணை நட்டு விட்டோன்னா வந்துட்டு அழுகி போயிடும். அதே மாதிரி தான் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நடுறதில் கரெக்டாக வந்துட்டு நம்ம நடுற மாதிரி பார்த்துக்கிட்டோம் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு க்ரோ ஆகும். இந்த பிளான்ட்டை எப்படி நடுறது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த சின்ன பாட்டில் நடுறோம். இந்த பிளான்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னா கரெக்டாக அந்த வேர் மட்டம் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த மட்டத்துக்கு நம்ம இந்த பிளான்ட்டை நட்டாச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பட்ஸ் வந்துட்டு பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. முட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சுத்தீர வந்துட்டு 3 முட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் அடுத்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பிரான்ச்சஸ் வந்து கீழேயும் ஃபார்ம் ஆகிடும். இப்போ நம்ம வெட்டியிருக்கோம் பார்த்திங்களா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிடும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 18 இன்ச்சு சைஸ் இருக்கிற க்ரோ பேக்கில் ஒரு பிளான்ட்டை நட்டால் போதும் நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதை நம்ம கரெக்டான டைமுக்கு நம்ம செப்பரேட் பண்ணி வேற ஒரு பாட்டில் கூட நம்ம நட்டுக்கலாம். இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சின்ன பாட்டில் தான் நட்டிருக்கோம். இதை பார்க்கலாம் அடுத்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கும். இதை வந்துட்டு இன்னொரு ரீபாட் பண்ணக்குள்ளே வந்துட்டு இதோட அப்டேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏலக்காய் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வளரக்கூடிய ஒரு டெம்பரேச்சர்னு பார்த்திங்கன்னா 37 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. நம்ம மாடி தோட்டத்தில் க்ரீன் நெட் நம்ம வச்சுருக்கோன்னா இந்த பிளான்ட்டை ஈஸியாக வளர்த்துட்டு போயிடலாம். மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எங்கே எவ்வளோ வெயில் இருந்தாலும் நம்ம அங்கே ஷேட் கொடுத்து வச்சா போதும் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக க்ரோ ஆகிடும். எங்கே இருந்தாலும் இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே பூக்கள் வைக்கும். காய்கள் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹனிபீஸ் நிறையா இருக்கணும். அதனால் நிறைய பூச்செடிகள் நம்ம வளர்த்தோன்னா ஹனிபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பூக்களில் உட்கார்ந்து பாலினேட் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தரையில் நடுறோம்னா நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருக்கிற இடத்த நம்ம இதை வந்து பொதுவாக நடுவாங்க. அதே மாதிரி நம்ம தரையில் நடக்குள்ள நம்ம பொதுவாக பெரிய மரங்கள் இருக்கிற இடத்த நம்மளும் நட்டு நம்ம இந்த பிளான்ட்டை வந்துட்டு ஈஸியாக வந்து க்ரோ பண்ணிட்டு போக முடியும். பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்கிற இடத்த நட்டு இருக்கிறதால தான் இதோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா வந்துட்டு ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிற மாதிரி இருக்கும். இது தாங்க ஏலக்காய் தோட்டம். ஏலக்காய் பொறுத்த வரைக்கும் வாசனை பொருளின் இளவரசின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஏலக்காவை நல்லா காய்ச்சின பாலில் நம்ம போட்டு காய்ச்சி நம்ம குடிக்கிறதால பாலில் இருக்கக்கூடிய கால்சியத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்காக வந்துட்டு அதிகரிக்குதான். இதனால் எலும்பும் தசையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உறுதியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஒரு சில பேர் சாப்பிட்டாங்கன்னா வந்துட்டு சீக்கிரமாக வந்து செரிமானம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லி பார்த்திங்கன்னா பாலில் கொதிக்க வைக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 ஏலக்காவை நசுக்கி போட்டு நல்லா காய்ச்சி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த செரிமானம் உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். செரிமானம் சம்மந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்துட்டு இந்த ஏலக்காவுக்கு இருக்குது. ஏன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால இது வந்து பார்த்திங்கன்னா செரிமான குழாய் அப்புறமேட்டு செரிமானம் உறுப்பு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சரி செய்யுமா. உயர் ரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்துலையும் இதயம் சம்பந்தமான பிரச்சனை வந்துட்டு வரும். நோய் வந்து பார்த்திங்கன்னா தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால தான் ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நசுக்கி பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுக்கறதால இதயம் சம்பந்தமான பிரச்சனை எதுவும் வந்துட்டு வராமல் இந்த உயர் ரத்த அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை ஒரே சீராக வச்சுக்கும். வயிற்றுப்புண் அப்புறம் வாய்ப்புண் இந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குன்னா பாலில் நல்லா இந்த ஏலக்காவை காய்ச்சக்குள்ளே நசுக்கி போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா வயிற்றுப்புண் வந்து சீக்கிரமாக ஆறுமோ, வாய்ப்புண் வந்துட்டு சீக்கிரமாக ஆறும். இதுக்கு மேற்கொண்டு வாய்ப்புண் வந்துட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு அப்டேட் இந்த ஏலக்காய் பிளான்ட்டை பற்றி நான் போடுறேன். நன்றி.